பள்ளி மாணவர்களின் கவனச்சிதறலை கருத்தில் கொண்டு வகுப்பறைகளின் வடிவமைப்பு மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பா வடிவில் பள்ளி வகுப்பறைகளை மாற்றியமைக்க பள்ளி கல்வி இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பா வடிவில் வகுப்பறை இருந்தால் மாணவர்களின் கவனம் ஆசிரியர் மீதும் கற்றல் மீதும் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நேரடி முறையிலான வடிவமைப்பினால் மாணவர்களின் கவனம் சிதறுகிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது. மேல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். தற்போது பின்பற்றக்கூடிய நடைமுறை பள்ளிகளில் என்னென்ன, பாவடிவில் மாறும் பட்சத்தில் என்னென்ன கவனச்சிதறல்கள் தடுக்கப்படும், மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். அதில் முக்கியமான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி கல்வியை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக அந்த கல்வி திட்டம் வந்ததிலிருந்து பார்த்தோம் என்றால் வகுப்பறை வடிவமைப்பு என்பது ஆசிரியருக்கு நேராக வரிசையாக அந்த பெஞ்ச் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் அமர்ந்து பாடங்களை கவனிக்கக்கூடிய வகையில் தான் அந்த வடிவமைப்பு முறை என்பது இருக்கிறது. இந்த முறையில் மாணவர்களுடைய அந்த கவனச்சிதறல் ஏற்படுகிறது என்றும் சரியாக ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை கவனிக்க முடியவில்லை என்றும் ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் பா வடிவில் வகுப்பறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். அனைத்து வகை பள்ளிகளிலும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் குறைவாக இருந்தாலோ அல்லது பெரிய வகுப்பறை இருந்தாலோ பா வடிவில் அந்த வகுப்பறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக மாணவர்கள் கற்றலில் அவர்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும், ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை உன்னிப்பாக அவர்களுடைய கவனிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அனைத்து பள்ளிகளிலும் வாய்ப்பு இருக்கக்கூடிய வகுப்பறைகளில் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்திருக்கிறார். இதன் மூலமாக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறை என்பது பள்ளிகளில் அந்த வகுப்பறை அந்த வடிவமைப்பு என்பது மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை